அதுக்கு எதிராக நினைச்சிட்டாங்கன்னா அதிகமான மக்கள் டஹ்ரான்ல கூடி நாங்கள் மண்டியிட மாட்டோம், அரசின் பக்கம் நிற்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஊர்வலம் போயிருக்கிறாங்க. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு இவர் கொல்லப்பட்டார்னு சொன்னதற்கு பிறகு நடந்திருக்குது. அதனால இவங்க அதை வெற்றி பெற முடியாது. அடி பலம்னு அடி பயங்கரமான அடி கொடுக்குறாங்க. இனிமே ஈரானுடைய எந்த ஒரு தாக்குதலையும் இந்த தளங்கள்ல இருந்து தடுக்க முடியாது. இனிமேல் கப்பலை குறி வைப்பாங்க. கப்பலுக்கு ஒண்ணு குறி வைக்கல. கப்பலை குறி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதை வச்சிருக்காங்கன்னு கேட்டா இந்த தளங்கள் வழியாகத்தான் அதை பாதுகாக்க வருவாங்க. இஸ்ரேல் அடிக்கணும், அதுக்கு அடுத்து இந்த தளங்கள் அடிக்கணும், கடைசியா தான் கப்பலை அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கப்பலை அடிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்துக்கு முன்னாடி இவங்க பெரிய தோல்வியை தழுவாங்க, அசிங்கப்பட்டு போவாங்க. இதுல அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு வென்றுச்சு எல்லாம் சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா ஒரு தனி தலைவரா இருந்து அவர் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில நாடுகளுக்கு இது செட் ஆகும். சதாம் ஹுசேன் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு அடுத்து யாருன்னு ஒண்ணும் கிடையாது. இவங்க என்னன்னு கேட்டா ஒரு சிஸ்டமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. இவருக்கு இதுக்கு அடுத்து அவரு, இதுக்கு அடுத்து அவரு, இதுக்கு அடுத்து அவருன்னு சொல்லி இஸ்லாமிய முறை பிரகாரமே இப்படி நியமிக்கணும்னு இருக்கிறது. அது வாழ்வா சாவாண்டு வாழக்கூடிய எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் அந்த தலைவரோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுல தோத்துருவாங்க. இந்த ஹமாஸ் உடைய இஸ்மாயில் ஹனியாவை கொலை பண்ண பிறகு அவங்க பின்வாங்கினாங்களா? அதே மாதிரி ஹமாஸ் அடிக்கத்தானே செஞ்சு யஹ்யா சின்வாரை கொலை பண்ணாங்க. அவர் கொலை பண்ண பிறகு அந்த இயக்கம் அழிஞ்சா போச்சு. தலைவர்களை அபூ உபைதாவை காலி பண்ணாங்க, அதோட அழிஞ்சு போச்சா? எந்த தலைவரை நீங்க காலி பண்ணாலும் சரி, கடைசியா நீங்க தான் சரணடைஞ்சு அக்ரிமெண்ட்டுக்கு போனீங்களே தவிர ஹமாஸ் தோக்கல. நீங்க தான் அவன் சொல்லுக்கு நிபந்தனை கட்டுப்பட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சீங்க, பின் வாங்கிட்டு இப்ப சமரசம் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க.